புதன் சம்பந்தமான கல்வி படிக்கிறவங்க, கணிதம் சார்ந்த அனைத்து படிப்புகளுக்கும் ஆடிட்டிங், நூலாசிரியர், ஆசிரியர் படிப்பு, பேராசிரியர் படிப்பு, பத்திரிகை துறை, மார்க்கெட்டிங், புள்ளியியல், நில அளவை, பத்திரப்பதிவுத்துறை, வணிகவியல், நூலகத்துறை, தகவல் தொடர்பு துறை, ஓவியம், பெயிண்டிங், ஜோதிடம் இந்த படிப்பு படிக்கிறவங்க 14 முறை மந்திரம் சொல்லலாம். இல்லைன்னா தீபம் ஏற்றதாக இருந்தால் 14 தீபம் ஏற்றலாம். குரு கிரக சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கிறவங்க வக்கீல், நீதிபதி, புரோகிதர், குருகுல கல்வி, மத போதகர், வங்கி பணி, ஆச்சாரியர்கள், உயிரியல் கல்வி, குழந்தைகள் சம்பந்தமான கல்வி, மைக்ரோபயாலஜி, பொருளாதார நிபுணர், ஆன்மீகம் சம்பந்தமான கல்வி இந்த மாதிரி கல்வி கற்கிறவங்க 21 முறை மந்திரம் சொல்லணும். இல்லைன்னா 21 தீபம் ஏற்றணும். சுக்கிரன் சம்பந்தமான கல்வி கற்கிறவங்க ஃபேஷன் டெக்னாலஜி, அழகுக்கலை, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, சித்திர வேலை, இசைக்கருவிகள் வாசித்தல், வேதியியல், இயற்பியல், அறிவியல் சார்ந்த அனைத்து கல்விக்கும் கெமிக்கல், பயோகெமிஸ்ட்ரி இந்த படிப்பெல்லாம் படிக்கிறவங்க 51 தடவை மந்திரம் சொல்லணும். 51 தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது பெற்றோர்கள் செய்தாலுமே மந்திரம் சொல்ல படிக்கிறவங்களால் முடிந்தால் மந்திரத்தை எண்ணிக்கையில் சொல்லலாம்.